Party street, Kasi made breeze. நான் வாக்கிங் போக வாட்சா விட்ட பேபி எல்லாம் ப்ளீஸ். அந்த பேபி கிட்ட நானும் சொன்ன அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். ஃபயரே மாமா ஃபீலிங் லைக் ஃபயரே கில்லாடி ஈஸ்ட் கோஸ்ட்ல சதரே ஓரமா வரைஞ்சு யூஸ்ல பதரே. First and foremost, of course, Hamam, etc. நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதையும் தாண்டி I really want to thank Vineet for giving me such a beautiful character in this film. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் என்னோட நான் நடிக்கிற படத்துக்கு ஃபஸ்ட் லுக்குக்கு இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு நிகழ்ச்சி. தாஷமகான் டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது இன்னைக்கு நடத்துனதுக்கு. ஸோ ஃபஸ்ட் லுக்குக்கே எதுக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே ஓடிச்சு. பட் என்னென்னா இந்த டைட்டிலை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அது உங்கள் முன்னாடி இந்த ப்ரொமோ வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது, டைரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ தாஷமகான் நிறைய பேர் அந்த ஏரியா பற்றி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயோ காதில் கேட்டிருப்போம். நானும் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன் தான், கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதோடைய உலகத்தை நான் பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. ஸோ அவர் மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே இங்கே நம்ம எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுவோம், பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது. தாஷமகான் பற்றி முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட் கேபிட்டல். அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷமகான். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய கேரக்டரை பற்றி நான் சொல்லணும். டைரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ரேப்பராக ப்ளே பண்ணுறேன். ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 90s லைக் சின்ன வயசில் இருக்கும்போது எமினம்லேருந்து ஆரம்பிச்சு 50 சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரஹ்மான் சார் வந்து பிளாஸே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு, பட் எனக்கு அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணார். அண்ட் அங்கேருந்து அப்படியே சொல்லிகிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி நான் இவங்களை விட்டுட்டேன், யோகி பி அண்ணனும் அவருடைய குழுவினர் நம்ம நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ இண்டி மியூசிக் ரேப் கல்ச்சர் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு அறிவாக இருக்கட்டும், அசல் கோலாராக இருக்கட்டும், பால் டப்பா அவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்ணுறாங்க, கலக்கிறாங்க. அது மூலமாக ஒரு பெரிய புரட்சியே பண்ணுறாங்க அவங்களோட வரிகள் மூலமாக, அவங்களோட மியூசிக் மூலமாக. ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம டீம் மை பாய்ஸ் இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்கீங்க, நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 days ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அவங்க பேசுகிற ஸ்டைல், அவங்க ரேப் பண்ணுற ஸ்டைல், அவங்களுடைய அந்த கை அந்த மாதிரி மூமெண்ட்ஸ், கால் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கி அந்த படத்துக்கு போகணும். அப்படின்றதுனால டைரக்டர் நாங்கள் எல்லாருமே வி டிட் ஒர்க் ஷாப். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை டியர் ரேப்பர்ஸ், மை பாய்ஸ், மை டீம், மை கேங், மை அட்டி, தேங்க்யூ, லவ் யூ. ஸோ என்னென்னா அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரேப்பரையோ இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க. ஸோ இந்த டேலண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரணும், அடையாளப்படுத்தணும்னு நினச்சி இவங்க எல்லாரையும் இந்த படத்து மூலமாக நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ப்ரிடாமினெட்லி நிறைய சாங்ஸ் இருக்குது, அந்த ரேப் பேட்டில்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆல்பமாக இருக்கும். அண்ட் பிரிட்டோ அவர் வந்து லேஸில் இடம் போட்டுறாதீங்க, நிச்சயமாக இந்த ஆல்பம் வந்து தரமான ஒரு ஆல்பமாக இருக்கும். நாட் ஜஸ்ட் ரேப் சாங்ஸ், பட் ஒரு ஃபோக் சாங் இருக்குது, ஒரு மெலடி இருக்குது. ஸோ இட் வில் பி அ கம்ப்ளீட்
ஒரு ஒரு பேக்கேஜான ஒரு ஆல்பமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் அதுக்கு அடையாளமாக நீங்கள் இன்னைக்கு இங்கே பார்த்த அந்த தீம் சாங் ஃபயர் சாங், ஸோ அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சாம்பிள். ஸோ அண்ட் என்னுடைய மற்ற டீம் மெம்பர்ஸ், டைரக்டர் வினீத், அவர் முதல்ல சொன்ன மாதிரி இவர் எப்படி இது ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் எல்லாத்தையுமே தாண்டி ரேப் கல்ச்சர், ஒரு ரேப் ஆஸ்பைரிங்கான ஒரு ரேப்பருடைய கதை, இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குதுன்னு எடிட்டர் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சு. அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜென்யூனாக நினச்சேன். ஸோ அதுதான் முதல் காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டேன், இதுக்கு நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வேறு யார்ட்டையாவது கேட்டிங்களா, எனக்கு இது சூட்டபுளாக இருக்குமா, யார்ட்டையாவது சொன்னீங்களா, யார்ட்டையாவது சஜஷன் கேட்டிங்களா, இல்லை எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமாக தான் சொன்னாங்க அப்படின்னு. சந்தேகமாக சொன்னாங்களா, சரி அப்போ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மற்றவங்க சில நேரத்தில் இவரால் பண்ண முடியுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்காக இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருந்தது. அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் சொல்லணும். பட் எஸ், ஐ திங்க் வி ஹவ் டன் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் சாங்ஸ், ட்ரெய்லர், டீசர்லாம் வரும், அப்போ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். அண்ட் கேமராமேன் கார்த்திக், அவரை பற்றியும் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த உலகத்தை காமிக்கும் போது நிறைய படங்கள் வந்திருக்கு, நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ஏரியா, தாஷமக்கானா இருக்கட்டும், அப்புறம் ஆடு தொட்டி, ஏழு கிணறு, இந்த மாதிரி ஏரியாலலாம் ஷூட் பண்ணோம். ஸோ இதை மாசாவும் காமிக்கணும், கொஞ்சம் கிளாஸாகவும் காமிக்கணும் அப்படின்னு அவங்க உட்காந்து டிசைட் பண்ணி அந்த கலர்ஸ்லேருந்து, போட்டிருக்கிற காஸ்டியூம் கலர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய உழைப்பு பேருக்கு. கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் மதன், லப்பர் பந்துக்கு அப்புறம் திருப்பி அவர் கூட இணைந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். எனக்கு தெரியும் நாங்கள் நிறைய ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் வெட்டி தூக்க போகிறீங்கன்றதும் தெரியும். பட் எஸ், படத்துக்கு எது தேவையோ, படத்துக்கு எது ஒர்க் ஆகுமோ அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் டீமுக்கும், விநாயகம் எங்கே இருக்காரு, ஓகே, ஸோ விநாயகம் அண்ட் உங்கள் டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்ஷன் டீம், கேமராமேன் டீம், அப்புறம் ஆர்டிஸ்ட் அமீர் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி அவர் நடிகராக தான் அந்த படத்துக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சாங்கோடைய கோரியோகிராஃபி அவர் பண்ணார். நிச்சயமாக ஹீ இஸ் கோயிங் டு என்ன சொல்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்து மூலமாக கண்டிப்பாக அவர் போவாருன்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் சரி, ஒரு கோரியோகிராஃபராகவும் சரி. அண்ட் மேகா அவங்க, அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர், முக்கியமாக ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் மாஸ்டர், ரொம்ப பொறுமையாக எனக்கு ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்து சேஃபாக ஹேண்டில் பண்ணி, இன்னும் நிறைய சீக்வன்சஸ் இருந்தது, ஹெவியான சீக்வன்ஸ் இருந்தது, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் ஒரு 12 days 15 days கிட்ட ஷூட் பண்ணோம். ஸோ ரொம்ப பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ரோமோ கூட பிரகாஷ் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருந்தார். ஷார்ட்டாக இருந்தாலும் அது ரொம்ப கிறிஸ்பாக அழகாக இப்படி காமிச்சா நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஆக்டரை, ஒரு ஹீரோவா அப்படின்னு அவருக்கு அந்த அந்த ஒரு விஷன் இருந்ததுனால தான் உண்மையாகவே இந்த அளவுக்கு இந்த ப்ரோமோவும் சரி, படத்தில் இருக்கிற ஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் நிறைய பேரை பற்றி சொல்லணும், பட் அடுத்தடுத்த மேடைகளில் மற்றவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக சத்யராஜ் சார், சுனில் சார், இவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் அவங்களுடைய கேரக்டர் ரிவீல் வீடியோ எல்லாமே அடுத்து வரதுக்கு இருக்குது. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சுனில் சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு பெரிய ஸ்டார், இப்போ கேரக்டராக, ஆர்டிஸ்டாக, வில்லனாக கலக்கிட்டு இருக்காரு. ஸோ சுனில் சார் கூட நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது எனக்கு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்த கான்டென்ட் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ப்ரீத்தி, அவங்க இன்றைக்கி வர முடியல, ஐ திங்க் ஷி ஸ்டக் இன் ஷூட் வேறு ஏதோ படத்துக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுலையும், அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்ததுலையும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தையும் எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் அழகாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ. Yeah. First and foremost, of course, Hamam, etc. நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதையும் தாண்டி I really want to thank Vineet for giving me such a beautiful character in this film.
அதை பற்றி சொல்லலாமான்னு தெரியல. பட் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர். அண்ட் இன்னொரு விஷயம் நான் டெஃபினட்டாக சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து டிரெக்ஷன் டீம், கேமரா டீம், த காஸ்டியூம்ஸ், ஸ்டண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு பயங்கர சிங்கில் வேலை பண்ணாங்க. அண்ட் இது நான் அவங்கக்கிட்டையும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் டு say it in public as well. I think again the direction team was fantastic. I want to give you a round of applause. Nama DOP Karthik sir and his team and everybody. And we have veterans in this. You know, the scenes with Satyaraj sir and Sunil sir from Telugu. So ரொம்ப comfortable இருந்துச்சு. Thank you again Vineet for this opportunity. And I didn't have the opportunity to work with the pretty Preeti Mukundan, but yes, I had some shots with Harish and Amir, and it was wonderful working with both of you and with the entire cast and crew. Once again, thank you all for coming. Romba nandri. தேங்க்யூ மேம். பொதுவாக ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாலே பார்த்தோன்னே ஒரு ரக்கடான லுக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்டைலு, இந்த மாதிரியான நிறைய அமைப்புகள்லாம் இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இவர் தான் இவ்வளோ பெரிய சம்பவத்தை திரையில் பண்ணியிருக்கிறாரு. படத்துடைய ஃபைட் மாஸ்டர் திரு ஓம் பிரகாஷ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி பேசுறது தெரில. சார் பர்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் சொல்லுவேன். சொல்லுவா சார், நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. தாஸ்மஹால்னால் நம்ம எப்படி சொல்கிறது, சென்ட்ரல் பின்னாடி இந்த விக்டோரியா பேலஸ், இந்த ஒயிட் பேலஸ் கிட்ட விட்டு டைரக்டர் ஒரு 3 நாளாக என்ன இந்த இடத்துல பாருங்கள் சுத்த வைக்கிறாரு. சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் சொல்கிறாரு. அது சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டை ஒரு 5 days மட்டும் ஒரு 100 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு 15 days கிட்ட அந்த ஸ்டண்ட் பண்ணோம். அதில் சிங்கிள் ஷாட் பண்ணோம். சிங்கிள் ஷாட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் ஹரிஷ் அந்த சிங்கிள் ஷாட் ஜஸ்ட் ஒரு 1 hourல முடித்தார். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது தேங்க்யூ சார். அது சிங்கிள் ஷாட் பண்ணுறது ரொம்ப கடினமானது. கட் ஷாட் நிறைய போகலாம், ஆனால் சிங்கிள் ஷாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஹரிஷ் தேங்க்ஸ் சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவே வினய் டைரக்டர் சார் தான். அவர் சின்ன ஒரு பிரம்மாண்ட ராஜமௌழி எப்படியோ அது மேலே நம்ம தாஸ்மஹாலுக்கு வினய் சார் தான். அவ்வளோ கண்டென்ட்டுங்க, அவ்வளோ விஷயங்க, லைவா விஷயம், பைக் ரேஸு. அந்த சார் திரும்ப சொல்லலாமா, பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு, சொல்லிட்டோம். மவுண்ட் ரோடில் நைட் எஃபெக்ட்டு ஃபுல் சேஸ் சார், ரொம்ப கஷ்டம். அது அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி பண்ணுறது. அது எப்படி தான் பர்மிஷன் வாங்கினே தெரில. அப்புறம் சுனில் சார் இருக்காங்க. చాలా థ్యాంక్స్ సార్. తెలుగులో మాట్లాడద్దు కొంచెం దూరం. ఓకే సార్, நான் தெலுங்குலேயே தப்பாக நினைக்கிறேன். அது ஓகே சார். ஓகே கல்யாணம் ஆக போகுது. ஓகே, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். மியூசிக் டைரக்டர் சார் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட், நான் இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த உதய் ப்ரோ, ரொம்ப நன்றி. நான் என்னோடய ஜேர்னி நான் சொல்லணும்லாம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே வரைக்கும் வந்துட்டுருக்கேன்றது எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப ஒரு இடத்த தேடி இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு நான் ரொம்ப ஓடிட்டு இருந்தேன். நான் எப்போ ஓடின காலத்துலேருந்து நான் ஓட ஒவ்வொன்றா கிடச்சிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிடச்சதுக்கு முக்கிய காரணம் உதய் ப்ரோ. அது ரொம்ப நன்றி உதய் ப்ரோ. நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. அண்ட் எல்லோரும் மாதிரியும் தான் நேற்று நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி, இன்றைக்கி கொஞ்ச நேரம் இவங்கெல்லாம் பேசும்போது இங்கெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்தது என்ன பேசணுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டேன். டைரக்டர் சார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவரை ஃபஸ்ட்டு டைமாக மீட் பண்ணது வேறு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைமாக அவரை மீட் பண்ணேன். இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியாது. இந்த ப்ராஜெக்டில் அவர் என்னை கூப்பிடுவாருங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா
ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஆடிஷனும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பவுண்டு கொடுத்து ஃபுல்லாக படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. பவுண்டு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சினிமாவில் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட். அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டில் எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்கிறது உண்மை. அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக கோரியோகிராஃபர் ஆகணும், சினிமாவில் வந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தமிழ் படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே பெருசாக பேசப்படலை. நான் பண்ண படங்களில் இருக்க பாட்டுகளோ நடனமோ சரியாக பேசப்படலை. அதுக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் நான் இப்போயே சொல்லிட்டேன், கண்டிப்பாக டைரக்டர் திட்டுவார் போல். அதனால் நான் அந்த பாட்டை பற்றி சொல்லலை. இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு பாட்டாக இருக்கும். அந்த பாட்டில் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். நான் இப்போ உட்காந்து இங்கே வந்திருக்கேன், என்ட்ரான இவ்வளோ கேமராமேன்ஸ் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கேன், இதெல்லாம் பேசுகிறேங்கிறத விட அந்த போஸ்டரில் ராஜு சுந்தரம் மாஸ்டர், பாபா பாஸ்கர் மாஸ்டர், அதுக்கப்புறம் அமீர் அப்படின்னு அந்த பேர் அங்கே இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டாக தெரியுது. அதுவுமே எனக்கு தாஷமகான் கொடுத்துருக்கு. ஹரிஷ் கல்யாண் பிரதர் என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே ஷூட் வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. கொரியோகிராஃபி பண்ணுறது டோட்டலாக வேறு, நான் ஹேண்டில் பண்ணுறது தான் அங்கே. நான் என்ன சொல்கிறேன்னா அது நடக்கும். பட் இங்கே அப்படி இருக்குல்ல, கேமரா முன்னாடி வச்ச உடனே நான் ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவேன், ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன், என்ன பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னான்னு நிறையா பிரச்சனை இருக்கும். அது எல்லாமே மாற்றி அவர் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு, ரொம்ப நன்றி. அண்டு எப்போவுமே நான் ஹரிஷ் கல்யாண் பிரதர் கூட நடிக்கிறேன், அவர் கூட இருக்கேங்கிறதுனால சொல்ல. நான் இதுக்கு முன்னாடி கூட நான் அவருக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவர் ஜெயிக்கிறப்போ ஏதோ எங்களை மாதிரி பசங்க எல்லாருமே ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. ஸோ அவர் கூட சேர்ந்து நடித்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் மியூசிக் டைரக்டர், நான் அவரை ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு, சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க. அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் சாங் போட்டு காமிச்சார். அதில் ரேப்பர்ஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்கிறேன் சார், ரேப் படத்தில் இருந்தால் அவங்கெல்லாம் ரேப்பர்ஸ். அந்த சாங் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவர் போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே அந்த சாங் கோரியோகிராஃப் பண்ணுறப்பவும் அவர் எனக்கு கால் பண்ணி இந்த பீட் ஆட் பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கோரியோகிராஃபர்கிட்ட கூப்பிட்டு நான் இதை பண்ணவா, இது கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பெஷல் நண்பர்கள், என்னோடய ரேப் டீம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை பாட வச்சதுக்கு தேங்க்ஸ். அவங்க கூட இருந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா. அண்டு கோ டைரக்டர்ஸ், ஏடிஸ் என்னை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒட்டுமொத்த டீமுமே பரபரன்னு இருக்கும் செட்டில், ஓடிட்டே இருப்பாங்க, அவ்வளோ க்ரௌடு. ஃபைனலி கேமராமேன் அண்டு அவங்களோட டீம், நீங்கள் இதில் எவ்வளோ அழகாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஒவ்வொரு ஃப்ரேமுமே இதுக்கு மேலே இருக்குது. நீங்கள் இதில் வந்து டீகோடிங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்த இதை வச்சு இது இருக்க போகுது, அதுக்கெல்லாம் மேலே என்னென்னமோ இருக்க போகுது. ஸோ படம் வந்ததும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு நடிகனாகவும் ஒரு நல்ல கோரியோகிராஃபராகவும் வெளியில் தெரியுவேங்கிற எனக்கு நம்பிக்கை 100% இருக்குது. இதெல்லாம் அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ஹரிஷ் கல்யாண் சாருக்கும் வினீத் சாருக்கும் மொத்த டீமுக்குமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ப்ரமோ லான்ச் யாரை வச்சு பண்ணலாம், யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. இவரை கூப்பிடலாம், அதான் அவங்களுக்கு அவரை தெரியுமே, அவரை கூப்பிடலாமே, இவர் தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, அவரை கூப்பிடலாமே அப்படின்ட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. சரி இதெல்லாம் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இவர் வந்தாருன்னா இவரோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, படத்துக்கு ஒன்று கொஞ்சம் நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும் அப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது, சரி ஒரு படத்துக்கான தேவையான அங்கீகாரமோ அது போய் சேர வேண்டிய இடத்தையோ கொடுக்குறது பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும், ப்ரெஸ் மீடியா ஆகிய நீங்களும். ஸோ உங்கள் முன்னாடியே இந்த டைட்டில் ப்ரோமோவை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த செகண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபுல் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை ஆக்சுவலாக சினிமாவில். தோ நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருந்தாலும் இதை நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறுறது. இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு கொடுக்கல. ஸோ ஏன் கொடுக்கலன்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜை உருவாக்கணும்னு நினச்சேன் நிறைய பேருக்கு. நிறைய பேரை மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சேன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 137 துணை நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் 8 புது ராப்பர்ஸை நாங்கள் இந்த படத்து மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தலை, அடையாளப்படுத்தியிருக்கோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க இதில் ஒரு ரேப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கண்டென்ட்டு. ஒரு ரேப்பராக இருக்கிற ஒரு பையனோட லைஃப்பை பற்றின ஒரு விஷயந்தான் இந்த படம். தாஷா மக்கான் அப்படின்றது நான் வளர்ந்த ஏரியா, எனக்கு பரிச்சயமான ஏரியா. நிறைய பேர் சென்னையை பற்றி படம் எடுக்கிறாங்க. ஸோ நான் இங்கே சென்னையில் வளர்ந்த ஒரு பையன். ஸோ நான் இந்த சென்னையை எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். இந்த படத்தில் சென்னையோட ஒரு கலர் கண்டிப்பாக தெரியும். சென்னைன்றது வெறும் வைலன்ஸ் இது மட்டும் கிடையாது, அது ஒரு கலைக்கூடம். அங்கே வந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இந்த சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சென்னையில் நார்த் மெட்ராஸில் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நார்த் மெட்ராஸ்ன்றது ஒரு சென்னையோட பிரேசில், அந்த மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐடியா சொன்னோடனே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நிஜமாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக பண்ண வேணாம் அவரை. அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சது இது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்காக இருந்தது, என்னது இவர் ஓகேன்ட்டாரா அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது, எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிச்சு நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இதை பண்ணலாம் அப்படின்னாரு. அங்கேயே அவர் ஹீரோவாக நின்றுட்டார் எனக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஹரிஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிஜமாவே ஒரு ஹீரோ தான். இந்த படத்தில் எனக்கு உங்களை ப்ரோன்னு கூப்பிடுவேன், பட் சீரியஸ்லி நீங்கள் எனக்கு ஒரு ப்ரோ தான் ஃபார் ஆல் மை லைஃப். ஸோ ஹரிஷ் அவர் அது உள்ளே வந்ததுலேருந்து திங்ஸ் ஸ்டார்டட் ஃபெல்லிங் இன்டு பிளேஸ். எல்லாமே ஒரு விஷயமாக நடந்தது. அண்ட் மியூசிக் பற்றி முக்கியமாக சொல்லணும். படம் வந்து ஒரு மியூசிக் ஓரியன்ட் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் சப்ஜெக்ட், பட் மியூசிக் ஒரு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஒரு ரேப்பரை பற்றி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 7-8 மாதம் அதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த விஷயங்களை பற்றி பார்க்க வேண்டியது. பிரிட்டோ மைக்கிலும் நானும் கிட்டத்தட்ட இதுக்காக 1 வருஷம் வேலை பார்த்தோம். ஒரு படத்தில் ஒரு ரேப் சாங் வருமான்ற காலம் போய் இப்போது ஒரு பாட்டாச்சும் இருக்கா அவங்க படத்தில் ரேப் அப்படின்னு கேட்குற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ரேப் கல்ச்சர் மேலும் வளரும், இன்னும் ஹெல்த்தியாக வளரும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 8 ரேப்பர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க சினிமாவில் கண்டிப்பாக ஒரு வேவ் ஆஃப் ரேப்பிங்கை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த ஒரு டெக்னீஷியனும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், எவ்வளோ அச்சாலும் தாங்குற அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், லிங்கேஷன், சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சொல்கிறதுக்கு, லிங்கேஷ், கோ டைரக்டர் ரஞ்சித், அசோசியேட் பாலாஜி, பிரேம், பிரவீன், சஞ்சன், பிரசாந்த், ஆமாம் பரத், ஒருத்தருக்கும் என்னோட நன்றி. கேமரா டிபார்ட்மெண்ட் என்னோட நண்பன் கார்த்திக் அசோகன் இன்னைக்கு வரல, அவரை நான் எப்பவுமே ஹெவி சாம்பியன் தான் சொல்லுவேன். ஸோ கார்த்திக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திகோட அசோசியேட் தர்மா இருக்கிறாரு, த செகண்ட் யூனிட் கேமராமேன். தேங்க்யூ ஸோ மச் தர்மா. அண்டு காஸ்டியூம் ஆகட்டும் சரி, ரித்தேஷ் நல்ல சரியான ஒர்க் பண்ணிங்க, அந்த புது உலகத்தை காட்டினதுக்கு நன்றி. அப்பு ஆர்ட் டைரக்டர். ஸோ அந்த வேர்ல்டோட ஒரு ஸ்கேலிங்கை அது எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ, அந்த கேன்வாஸை எவ்வளோ பெருசாக்க முடியுமோ பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. மேகாராஜன் தேங்க்யூ ஸோ மச். பிரிட்டோ என் மச்சான் தேங்க்யூ. அமீர் வந்து ஆக்சுவலாக அமீர் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக வேறு ஒரு ஆக்டருக்காக தேடும் போது
வந்து ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் எங்களுக்கு. இவரை பார்க்கலாமா சார், அவளை பார்க்கலாமா, அவர் பார்க்கலாம். யாரா இவன் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவன் வந்து வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு, சரி நீயே நடி அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னது அமீர் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் பிஃபோர் அ கேரக்டர் அமீர் வந்து அவரோட மனசுக்காகவே he has to go a long place and சரியான கொரியோகிராஃபர் அமீர். சீரியஸாக ராஜு மாஸ்டர் பாபா மாஸ்டருக்கு ஈக்குவல் ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொரியோகிராஃபரில் அமீரும் ஒருத்தர். தேங்க்யூ ஸோ மச் அமீர். அண்ட் ஓம் பிரகாஷ் சார் ஸ்டண்ட்டு, ஸோ எங்களுக்கு ஃபுல் பேக்கப்பாக இருந்து ஏகப்பட்ட ஸ்டன் சீக்வன்சஸ் அது எல்லாத்துலேயுமே அவரோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. நன்றி. மதன் என்னோட எடிட்டர், தைரியமாக சொல்லிப்பேன். நிறைய சண்டை போடுவோம், நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மீறி இந்த படத்தில் அவரோட பர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயத்தை ஆட் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ படம் ஃபுல்லாக முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன். கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும். ஸோ இந்த படத்தில் வினீத் வரப்பிரசாத்ன்றவர் இந்த தாசமக்கானில் கண்டிப்பாக டைரக்டராக ப்ரொடியூசராக கண்டிப்பாக ஜெயிக்கிற. அதை தாண்டி இதில் வேலை செஞ்ச ஒரு டெக்னீஷியன், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு கலைஞர் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரப்பிரசாதம். நன்றி, வணக்கம். பிளாங்க் ஆகிடுச்சு, சாரி எக்ஸ்கியூஸ் மீ. இல்லை பரிசையாக லிஸ்ட்டு போட்டதில் என்ன சொல்லணும்னா என் லிஸ்ட்டு மறந்துட்டேன் நான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் டு வினித். Thanks to Vinith for trusting me again on this project. Thank you as a producer and as a director. And ஹரிஷ் கல்யாண் பிரதருக்கு இன்னொரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக டாபிக்கே போய்ட்டுறேன். வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் சாங் ஒரு ஜோனில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இது என்ன மாதிரி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போது இவர் தான் ஹீரோ அப்படின்னு மைண்டில் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஐ காட் ரியலி இன்ஸ்பைர்ட். ஓகே, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு இடத்துல இருக்கும், ரைட்டான ஒரு பாத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லி அங்கேருந்து பயங்கர அந்த இன்ஸ்பிரேஷன் சேஞ்ச் வந்து டுக் மீ டு டிஃப்ரெண்ட் லெவல். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ ஸோ மச் ஹரிஷ். அண்ட் சாங்கை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லணும்னா இதில் 5 சாங் இருக்குது. இப்போ இந்த ட்ராக்கில் இப்போது ட்ரைலரில் வந்துருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ட்ராக் படத்தில். இப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வந்ததில் எல்லோரும் அந்த ட்ரைலர் முடியும் போது அதில் ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ரேப்பர்ஸ். இவங்கள எல்லாரையும் வந்து ஒரு ஃபைன் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. இந்த படத்துக்கு கேஸ்ட்டுக்காக டைரக்டர் வந்து நிறைய இடங்களில் ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைஃபர்னு சொல்லி ஒன்று நடக்குது. அதாவது அண்ணா நகர் பார்க்கில் இன்னும் நிறைய இடங்களில் நிறைய டேலண்ட்ஸ், யங் டேலண்ட்ஸ், இன்ஸ்பைரிங்கான டேலண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அங்கே ஜாம் பண்ணுறாங்க. அதை போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து எனக்கு காட்டுறாரு. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100+ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. 100+னால் எல்லோரும் ஈக்குவலி டேலண்டட். ஒரு ஜோனில் தமிழ் ஆல் லாங்குவேஜஸ் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு வீடியோ. அதில் அவர் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சார். அவர் ஃபில்டர் பண்ணியே எனக்கு தெரிஞ்சு நிறையா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் ஃபில்டர் பண்ணி எனக்கு ஒரு செட் அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒரு 30 பேர். அந்த 30ல் ஹீ சார்டட் லைக் அவங்க ஃபைன் பண்ண அந்த 30மே எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இந்த படம் வந்து பேக்ட்ராப் அவர் சொன்ன மாதிரி எடிட்டர் சார் சொன்ன மாதிரி ரேப் சம்மந்தப்பட்ட படம். ஸோ காம்போசிஷன் வரும்போது பாடல்கள் டியூனாக போட்டுடலாம். பட் வென் இட் கம்ஸ் டு ரேப், அதுவும் ஒரு ரேப் ஆர்டிஸ்டோட வாழ்வியல் இருந்து அதை நம்ம யோசிக்கணுங்கிறப்போ ஐ ரியலி நீடட் சம் இன்ஸ்பிரேஷன். அண்ட் தோஸ் 30 were those inspirations and they took me to a different level. இது வந்து பாட்டை கம்போஸ் பண்ணலாம் விடவே இல்லை அவங்க. என்ன they kept throwing grooves and பாட்டு என்ன கொடுத்தாலும் என்ன கைண்ட் ஆஃப் பீட் கொடுத்தாலும் இது வந்து பெரிய லேர்னிங் ஃப்ரம் ஆல் தோஸ் கைஸ். ஸோ அதுக்கும் பெரிய கிரெடிட் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வினித்துக்கு தான். ஏன்னா அவ்வளோ பேரை ஃபைன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-8 மாதம் ஒன்லி ஃபார் திஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு ஹி ஸ்பெண்ட் அண்ட் தட் பெய்ட் ஆஃப் வெல். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் தட். அண்ட் அமீர் பிரதர் ஒன் ஆஃப் அ கிரேட் டேலண்ட் இந்த படத்தில். ஏன்னா ஒரு கொரியோகிராஃபராகவும் சரி, ஒரு ஆர்டிஸ்டாகவும் சரி, அவரோட 2 சைடையும் நான் பார்க்கறதுக்கான எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிது. வெல்டன் ப்ரோதர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆர்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர் சார் வழக்கம் போல் அது வந்து இப்போ ஒரு 2வது படங்கிறதுனால ஒரு பெரிய கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது எனக்கும் இருக்கும். ஸோ டைரக்டருக்கு தெரியாமல் சில வேலைகள்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் நான் இப்போ ரிவீல் பண்ணல. பட் there is அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் எடிட் அண்ட் மியூசிக் இல்லையா? அது மாதிரி எனக்கும் அவருக்கும் ஒரு தனி ஒரு உறவு போய்கிட்டு இருக்கு. சர்டன் திங்ஸ் அவர் எனக்கு அனுப்பும்போது பிரிட்டோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்ததை விட இது இன்னும் அடுத்த ஜோனில் இருக்கணுங்கிற மாதிரி அவர் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா ரீசன்னா அவர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. அது வந்து நான் ஐ ஃபீல் இட். தேங்க்யூ ஸோ மச் மதன்.
அண்ட் உதய் சார் ஒரு பெரிய பிரிட்ஜ், இந்த ப்ராஜெக்ட்லேயே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் பிரிட்ஜுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அகேன் சார். அண்ட் காஸ்டியூம்ஸ் சொல்லவே இல்லை, இப்போ அந்த பையன் சொன்னா பார்த்தீங்களா, அது மாதிரி இஸ் நத்திங் எல்ஸ், ஜஸ்ட் ஐ நீட் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். அந்த வயசில் வந்து ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டெடிக்கேஷன். அது சொன்ன மாதிரி எல்லாமே பெரிய பெரிய ஃப்ரேம்ஸ். இத்தனை பேர் இருக்காங்க எல்லா சீன்லேயுமே இத்தனை பேர் அப்படின்றப்போ அவ்வளோ நான் போய் பார்க்கும்போது எனக்கு தெரியும், அப்பா எப்போ பாரு கல்யாண வீடு மாதிரி இருக்கே அப்படின்னு. நைஸ், இவ்வளோ பேரை வச்சு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இது, இவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் த ட்ரஸ்ட் அகைன். தேங்க்யூ ஸோ மச்.